ஏங்க ஏழை எளியோர் ஏதோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரை உழைத்த பிறகு போய் அங்கங்க கடை, இந்த கடையில போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வழியிலிருந்து நிற்பதற்காக செய்யலாம். அதுவும் 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதை கேட்டீங்கல்ல. குறிப்பா நான் ஒண்ணு சொல்றேன். 1983 முதலமைச்சராக இருந்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் முதல்ல டாஸ்மார்க்கை தொடங்குறார். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் டாஸ்மார்க்ல என்னென்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குது அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க ஒரு 4 வருஷம் சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து கூவத்தூர்ல கூத்தடிச்சு முதலமைச்சரா ஆகி ஒன்றிய பாஜக அரசிடம் மாநில உரிமைகளை அடமானம் வச்சுட்டு ஒரு 4 வருஷம் அடிமையா ஒரு ஆட்சி நடத்துனீங்களே, அந்த 4 வருஷத்துல எந்த டாஸ்மார்க் கடையிலாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி 10 ரூபாய் வாங்கினீங்கல்ல, அதை என்னன்னு சொல்றது? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்க கூடாது.